வணக்க மக்களே, நான் தான் உங்க கார்த்திக். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து பக்கத்துல என்ன டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குன்னு ஒரே நாள்ல போயிட்டு வர மாதிரி என்ன பிளேஸ் இருக்குன்னு அடுத்து vlog-க்காக தேடிட்டு இருந்தப்ப ஆனைக்கட்டி அந்த பிளேஸ் காட்டுச்சு. ஆனா அந்த பிளேஸ்ல வந்து டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி நிறைய பிளேசஸ் இருக்கு. ஆனா வந்து போய் டைம் ஸ்பெண்ட் பண்ற அளவுக்கு மட்டும்தான் இருக்கும். பெருசா ஒன்றும் சுத்தி காட்டுற அளவுக்கு இருக்காது. ஆனா நிறைய பிளேஸ் சும்மா ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ற அளவுக்கு மட்டும் நிறைய பிளேஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம். அதுல இருந்து ஒரு 4-5 பிளேஸ் செலக்ட் பண்ணி நாங்க வந்திருந்தோம். இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோஸ்ல சர்ச் பண்ணி பார்க்குறப்ப ரங்கநாதபுரம் செக் டேம் அப்படின்னு ஒரு பிளேஸ் காட்டியிருந்தாங்க. அங்கே போங்காட்டி முன்னாடிலாம் அலோவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்களோட நிறைய டூரிஸ்ட். அது வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸே கிடையாது, அது ஒரு டேம். அது ஒரு நீர்த்தேக்க மாதிரி இருக்கும். நிறைய இது வந்து கூகுளில் பார்த்து நிறைய பேர் வந்து அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் க்ளீனாக இல்லாமல் ரொம்ப டஸ்ட் குப்பையெல்லாம் போட்டு போயிடறாங்கிறதுக்காக அங்கே போர்டு வச்சிட்டாங்க. உள்ளே போகக்கூடாதுன்னா நாங்கள் சும்மா போயிட்டு மட்டும் நாங்கள் உள்ளே போகல, போயிட்டு வீடியோ மட்டும் வெளியே நின்று வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு வந்தோம். அந்த கிளிப்பு இதுக்கு அடுத்து அட்டாச் பண்ணுறேன். இப்போ அதுக்கு அங்கேருந்து அடுத்த ஒரு பிளேஸுக்கு போகலான்னு வந்துட்டு இருந்தோம். அதுக்கு மல்லீஸ்வரர் டெம்பிள் அங்கே ஒரு ஸ்பாட் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அது ஒரு கோயில், அதுக்கு பக்கத்துல ஒரு ரிவர் மாதிரி இருக்குன்னு சொல்லி இன்னொரு பிளேஸ் பார்த்து வச்சிருந்தோம். அந்த பிளேஸுக்கு போற வழியில வந்து இங்கிட்ட ஒரு ரோடு உள்ள ஒன்று கட்டாச்சு, சிமெண்ட் ரோடு. மலையில சிமெண்ட் ரோடு போட்டு வச்சிருந்தாங்க. மலையில சிமெண்ட் ரோடு போட்டிருக்காங்க. சரி உள்ள எப்படி இருக்குன்னு பார்க்கலான்ட்டு வந்திருந்தோம். நல்லா இருந்துச்சு வியூ. ஒரு 1 கிலோமீட்டர் உள்ள டிராவல் பண்ணி போயிட்டு வந்தோம். ரிட்டர்ன் மறுபடியும் கிளம்பலான்னு வர்றப்ப இங்க வியூ நல்லா இருக்கு, அதை உங்களுக்கு காட்டலாங்கிறக்காக இங்க நின்று இன்ட்ரோ எடுத்துட்டு இருக்கேன். அங்க பாருங்க வியூ சூப்பரா இருக்கு. பாருங்களேன், இங்கிருந்து மேல நின்று நாங்க மலையில நின்றுட்டு இருக்கோம். கீழே அந்த வியூ சூப்பரா இருக்கு. அங்க ஒரு டவர் கூட வச்சிருக்காங்க. வீடு அங்கங்க இருக்கு. இந்த வீட்டுக்குலாம் எப்படி பர்மிஷன் கொடுத்தாங்கன்னு தெரியல. ஆனா வீடு அங்க வச்சிருக்காங்க. இங்க நாங்க நிக்கிற இடத்துல இருந்து கீழே கூட ஒரு வீடு, அந்த கீழே ஒரு வீடு இருக்கு, அதை காட்டு. அங்க பாருங்க, அது வீட்டுக்கு போறதுக்கு வழி. இங்க ரோடு, இங்க அந்த வழி பாருங்க. இதுக்குள்ளதான் அவங்க டிரான்ஸ்போர்ட்டே யூஸ் பண்ணிப்பாங்க. எப்படி இதுல எல்லாம் வண்டியெல்லாம் ஓட்டுறாங்கன்னு தெரியல. ஆனா கீழே அந்த மாதிரி ஒரு வீடு இருக்கு. பாத்தீங்களா? இப்ப நம்ம அந்த மல்லீஸ்வரர் கோவில், அந்த கோவில் போயிட்டு அதுக்கு பக்கத்துல ஒரு ஸ்பாட் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க, அதை பார்க்கலாம். வாங்க இன்னைக்கு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணலாம். பார்த்தீங்களாங்க, இந்த வியூ பார்க்குறக்கே எவ்வளோ நல்லா இருக்குன்ட்டு. ஃபஸ்ட்டு மக்கள் எல்லாத்தையும் அலோவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க கிட்ட வரைக்கும் போகிறக்கு எல்லாத்துக்கும். நார்மலாக போயிட்டு கூட வந்திருந்தால் இந்த ப்ராப்ளம் வந்திருக்காது. மக்கள் நிறைய கூட்டம் சேர என்ன பண்ணிட்டாங்கன்னா சோப்பு சாம்பெல்லாம் யூஸ் பண்ணி குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த தண்ணி வந்து ஏதோ ஒரு பகுதிக்கு குடிநீராக சப்ளை பண்ணுறாங்க மட்டுக்கு. அப்படி குடிநீராக சப்ளை பண்ணுற இடத்துல சோப்பு சாம்பெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால தண்ணியோட குவாலிட்டி குறையுது அப்படிங்கிறதுக்காக போர்டு வச்சுட்டாங்க. உள்ளே யாரும் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்கு. அதுமாரி உள்ளே போனால் 500 ரூபா அபராதம் போட்டுருவங்கிறதுக்கான நோட்டீஸ் போட்டு வச்சுட்டாங்க. இப்படி நம்ம போகிற இடத்துல குப்பைகளை போட்டுகிட்டே இருந்தோம்னா டூரிஸ்ட் ஸ்பாட் எல்லாத்தையுமே தடை பண்ணிடுவாங்க. அப்புறம் நம்ம எங்கேயுமே போக முடியாமல் வீட்டுக்குள்ளே உட்காந்து மொபைல் மட்டும் தான் பார்த்துட்டு இருக்க முடியும். அதனால் நீங்கள் டூர் போனீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு குப்பைகளை வெளியே போடாமல் பார்த்துக்கணும். ஓகேவா? இது என்னோட சின்ன ரெக்வஸ்ட். இப்போ இந்த மல்லீஸ்வரர் டெம்பிளுக்கு போகிற வழியில் வந்து இங்கே ரோடு பக்கத்துலேயே இந்த பிளேஸ் வந்து டூரிஸ்ட்டுக்காக விட்ட மாதிரி ஒரு பிளேஸ். மேலெல்லாம் வண்டி நிறுத்துறக்கு இடம் மாதிரி ஒன்று வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து இங்கே சும்மா பார்த்துட்டு போகிற அளவுக்கு ஒரு பிளேஸ் இருக்குது. இந்த பிளேஸ் பாருங்களேன், ரொம்ப க்ளீனாக வச்சிருக்காங்க. டூரிஸ்ட்டுமே வந்தாலுமே அங்கே டஸ்ட்பின் அங்கே மேலே இருந்து ஒன்று வந்து யூஸ்மின்னு சொல்லிட்டு அங்கங்கே டஸ்ட்பின் வச்சிருக்காங்க. அதாவது இந்த சாப்பாடு டூரிஸ்ட் வரவங்க வந்து அங்கங்கே கார் நிறுத்தி சாப்பிட்றப்ப குப்பையெல்லாம் அங்கங்கே போட்டு போகாமல் கரெக்டாக அந்த டஸ்ட்பின் இருக்கிற இடத்துல, ஏன்னா வர பள்ளியில் நிறைய இடத்துல வச்சுருக்காங்க. லெஃப்ட் ரைட் ரெண்டு சைடுமே நிறைய பக்கம் டஸ்ட்பின் வச்சிருக்கனால டூரிஸ்ட் வந்து அந்த அவங்க சாப்பிட்டாவோ எது பண்ணாலும் டஸ்ட்பின் யூஸ் பண்ணலாங்கிற மைண்ட் செட்டுக்கே வந்துடுவாங்க. ஏன்னா ஒரு 100 மீட்டருக்கு இடையில ஒரு டஸ்ட்பின் வச்சிருக்காங்க. அதனால குப்பை அதிகமாக ரோட்டில் போடாமல் இருக்கிறதுக்கு ஒரு பெனிஃபிட் மாதிரி இருக்குது. இதே மாதிரி இந்த இடத்துல மேலே நாங்கள் வண்டி நிறுத்த இடத்துல பார்த்தா அங்கே ஒரு டஸ்ட்பின் வச்சிருக்காங்க. அதனால டூரிஸ்ட் இங்கே வந்து சாப்பிட்டாலுமே போகிறப்ப குப்பை எடுத்துருப்பேன். ஏன்னா இங்கே பிளேஸ் நீட்டாக இருக்கனால நம்மளுக்கே தோணும் குப்பை போட வேணாம் அப்படின்னு தோணுமா. அப்போ டஸ்ட்பின் எங்கே போடலான்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப டஸ்ட்பின் வச்சிருக்காங்க. அதனால அங்கே கொண்டு போய் போட்டுருவாங்க. பிளேஸ் நல்லா நீட்டாக இருக்குது. அந்த கோயிலுக்கு போகிற வழியில இந்த ஒரு பிளேஸ் பாருங்களேன், சுற்றி பாருங்க எவ்வளோ நீட்டாக வச்சிருக்காங்க.
கிட்ட வாவே. இங்க பாருங்க ஆறு வியூ நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. அந்த அணைக்கட்டி பகுதியில வந்து டூரிஸ்ட் பிளேஸா நிறைய இல்ல, இந்த ஸ்பாட் மாதிரி மட்டும் நிறைய இருக்கு. ஒரு இடத்துக்கு போனா அந்த இடத்துல நின்று ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அடுத்த பிளேஸ் போற மாதிரி இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன பிளேஸ் தான் நிறைய இருக்கு. அது மாதிரி இந்த பிளேஸ் சூப்பரா இருக்கு. ஃபேமிலியோட வந்தாங்கன்னா இங்க உட்காந்துட்டு டீ பிரேக்கோ இல்லை லஞ்சுக்கு சாப்பிடணும்னா சாப்பிட்டு அந்த தட்டு அதெல்லாம் தூக்கிட்டு போய் அங்கே டஸ்ட்பின்ல போட்டுட்டு அப்படியே போயிடுவாங்க. பிளேஸ் சூப்பரா இருக்கு. இங்க ஒரு டைம் வந்து ஒரு 20-30 பேர் டூரிஸ்ட் வேற ஒரு பஸ்லயோ இல்லை எதுல வந்தாலுமே இங்க வந்து ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். அந்த அளவுக்கு நிழலாவும் இருக்கு, நீட்டா வச்சிருக்காங்க. வியூ பாயிண்ட் சூப்பரா இருக்கு. இந்த கிட்ட வந்து இவங்க உங்களுக்கு இந்த இடத்துல இருந்து காட்டினா சூப்பரா இருக்கும். நான் காட்டுறேன். இங்க பாருங்க, இங்க நடந்து போறதுக்கு லைட்டா வழி மாதிரி இருக்கு. தண்ணி இதுல கொஞ்சம் கம்மியா இருக்கு, நான் இருந்தாலும் இந்த இடத்துல போட்டோ எடுக்கிறதுக்குலாம் சூப்பர் பிளேஸ். நீங்களும் வந்தீங்கன்னா இந்த மல்லீஸ்வரர் டெம்பிள் போற வழியில லெஃப்ட் சைட்ல ஒரு இருக்கு இந்த பிளேஸ். பாத்தீங்கன்னா இதோட இடத்தோட பேர் கரெக்டா தெரியல, நான் நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு. மற்ற எல்லாமே வந்து இடையில வேற ஏதோ தோட்டம் அதெல்லாம் இருக்க மாதிரி இருந்துச்சு. ஆனா இந்த இடத்துல வந்து எம்டி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு இந்த பிளேஸுக்கு வரக்கு நாங்க எத்தனை பேர் வந்திருக்கோம்னா, நாங்க 2 பேர் மட்டும் வந்திருக்கோம். நானும் இங்க பாருங்க இவர் சரவணன். இவரை இதுக்கு முன்னாடி எந்த வீடியோல பார்த்து நியூ இயர் வீடியோல பார்த்துருப்பீங்க. இவர் அந்த கோர்ஸ் போயிட்டு இருக்காருன்னு சொல்லியிருந்தேன். இந்த கோர்ஸ் இன்னும் 10 டேஸ்ல முடிஞ்சிடும். இப்போ எங்க கூட தான் இருக்காரு. எங்க கூட இன்னைக்கு வந்திருக்காரு. கேரளா நாங்க 2 பேர் மட்டும் தான் வந்திருந்தோம். அணைக்கட்டி இன்னைக்கு இந்த பகுதியில் இருக்கிற சின்ன சின்ன ஸ்பாட் மட்டும் தான் இருக்குனால வந்திருந்தோம். இதே ஏதாச்சும் ஒரு டூரு வேற ஏதாச்சும் இந்த ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி போனா பிளேஸே இருக்கு. அன்னைக்கு இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் மலப்புலா டேம் போட்டிருந்தோம். அடுத்து வந்து இன்னொரு பிளேஸ் ஏதோ போட்டிருந்தோம், அந்த கோட்டை ஒன்று போட்டிருந்தோம். ஆனால் இந்த அணைக்கட்டி பக்கத்தில் என்ன, கோயம்புத்தூர் பக்கத்தில் இது இருக்கு. அணைக்கட்டி பக்கத்தில் என்னன்னா சின்ன சின்ன ஸ்பாட் தான் இருக்கு. அந்த ஸ்பாட்ல இப்போ இன்னைக்கு ஒரு 3 பிளேஸ் கவர் பண்ணிட்டு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் எவ்வளோ பிளேஸ் போக முடியுமோ அந்த ஸ்பாட் மட்டும் போயிட்டு அந்த லொக்கேஷன் உங்களுக்கு காட்டும். ஓகேவா? வாங்க அடுத்து இந்த பக்கத்தில் கோயிலுக்குன்னு சொல்லுங்களா, அந்த கோயிலுக்கு போவோம். A few minutes later. கரெக்டாக இந்த பாலத்தோட பேர் என்னன்னு தெரியல, ஆனால் நாங்கள் போகிற வழியில் இது ஒரு ஸ்பாட் நல்லா இருக்கு. நீங்கள் பாருங்க வியூ சூப்பராக இருக்கு. கீழே போயிட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்துன்னு நினைக்கிறேன். அந்த கிளிப் இதுக்கு அடுத்து அட்டாச் பண்ணுறேன். சூப்பராக இருக்கு. கீழே நிறைய மீன்லாம் இருக்கு, நிறைய மீனாக இருந்துச்சு. இந்த சைடு வியூ நல்லா இருக்கு, அங்கிட்ட அதோட சூப்பராக இருக்கு. அடுக்கடுக்கா வந்து வாழை மரம் போட்டிருக்காங்க, சூப்பராக இருக்கு அது பார்க்குறதுக்கு. தண்ணி வந்து இந்த ஆத்துல இருந்து எடுக்கிறாங்களா என்னன்னு தெரியல. மொத்தத்தில் இந்த இதுக்கு பக்கம் ஒன்று போயிட்டு இருக்கு. இது ரிவர் ஒட்டி நிறைய எஸ்டேட் இருக்கு. கேரளாவில் நிறைய எஸ்டேட்ஸ்லாம் இருக்குல்ல, அது மாதிரி இங்கே நான் வர வழியில் நிறைய பேர் போட்டே நிறைய எஸ்டேட் இருந்துச்சு. அதுக்கு எல்லாத்துக்குமே வாட்டர் சப்ளை இதுலேருந்து போக மாட்டோம், எடுத்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. இது ஒரு ஸ்பாட்டு. நாங்கள் இப்போ இதோட லொக்கேஷன், அந்த கோயிலோட லொக்கேஷன் அட்டாச் பண்ணுறோம். அந்த வழியில் நீங்கள் வந்தீங்கன்னா ட்ராவல் பண்ணி போகிற இடத்துல நிறைய இந்த மாதிரி ஸ்பாட்லாம் இருக்குது. நீங்கள் பைக்லயோ இல்லை கார்லயோ வந்தீங்கன்னா அங்கங்கே நிறுத்திட்டு இந்த ஸ்பாட்ல பார்த்துட்டு போகலாம். நிறைய மீன்லாம் இருக்கு. இங்கேருந்து ஜூம் பண்ணா தெரியல, நான் கண்ணில் பார்த்தா நல்லா தெரியும். நாங்கள் கீழே போய் பார்த்துருந்தப்ப எடுக்கணும். சரி வாங்க, நான் உங்களுக்கு அந்த கோயில் போயிட்டு நான் இப்போ வந்து இந்த இடம் பார்க்கறதுக்கு ஸ்பாட் நல்லா இருந்துச்சு, அதனால உங்களுக்கு காட்டலாங்கிறதுக்காக வாங்க போகலாம். ஃபைனலாக நம்ம வந்த கோயிலுக்கு வந்தோம். இந்த கோயிலுமே ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்ட்டு நிறைய யூடியூபர்ஸ் போட்டிருந்தாங்க. நம்மளும் சரி ஓகே வந்துட்டு போகலான்ட்டு வந்தோம். மல்லீஸ்வரர் டெம்பிள் இந்த கோயிலுக்கு வந்துட்டோம். இது ஒரு சிவன் கோவில். கூட்டம் அவ்வளோக்கா இல்லை, இருந்தாலும் நல்லா பெரிய கோயிலாக இருக்கு. லொக்கேஷன் நம்ம ஊரில் பண்ணாரியம்மன் கோவில் எத்தனை பேர் போயிருப்பீங்க தெரியல, அதுல எல்லாம் நல்லா அந்த பார்க்கறக்கே ஒரு மாதிரி ராயலா லுக்காக இருக்கும். அது மாதிரி இங்கே பார்க்கறக்கே அந்த சிலையெல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. நந்தி சிலை நிறைய வச்சிருக்காங்க. நந்தி வந்து இங்கே இப்போ ஒரு மரத்துக்கிட்ட கீழே இருக்கும் அந்த, அப்புறம் அங்கே ஒரு மொத்தமாக ஒரு இப்படியே ஒரு 1000 இருக்குமா தெரியல, ஒரு 500 அந்த ரேஞ்சில் வந்து நிறைய நந்தி சிலை வச்சிருக்காங்க. வேண்டுதலா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கோயில வந்து வேண்டிட்டு நிறைவேறிச்சுன்னா நந்தி சிலை வாங்கிட்டு வந்து வச்சிருவாங்க. அது மாதிரி நிறைய நந்தி இருக்கு, ஏன்னா மரத்துக்கிட்ட எல்லாம் வச்சிருப்பாங்க. ஏதாச்சும் இந்த வேண்டுதல் நிறைவேறினா ஒரு கோயிலுக்கு ஒன்று வச்சிருப்பாங்க, இது மாதிரி வாங்கிட்டு வந்து வச்சிடலாம். அந்த மாதிரி அது மாதிரி இந்த கோயில வந்து நிறைவேறிச்சுன்னா நந்தி சிலை வாங்கிட்டு வந்து வச்சிருவாங்க. இங்கே நிறைய இருக்கு, அங்கேயும் நிறைய வச்சிருக்காங்க. அப்போனா நிறைய பேர் வந்து வேண்டிட்டு அது நிறைவேறினால கொண்டாந்து வச்சிருக்காங்க.
இது மாதிரி இது ஒரு பிளேஸ். நீங்கள் வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த கோயில் சுற்றி பார்த்துட்டு அடுத்து நம்ம நிறைய பிளேசஸ் காட்டியிருப்போம். இதுக்கு முன்னாடி நிறையா ஸ்பாட் மாதிரி இந்த கோயில் போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு வந்தீங்கன்னா இந்த கோயில் வந்துட்டு வர வழியில் நிறைய ஸ்பாட் இருக்குது, அது பார்த்துப்பாங்க. நாங்கள் லொக்கேஷன் கீழே அட்டாச் பண்ணுறோம். இந்த கோயில் பக்கத்தில் ஒரு சின்ன பாலமாட்டம் ஒன்று இருக்குன்னு சொல்லி ஒரு வீடியோவில் பார்த்துருந்தோம். அந்த பிளேஸ் அடுத்து போக போகிறோம். இந்த கோயில் ரொம்ப அமைதியாக இருக்குது. இந்த கோயில் எடுத்த ஃபுட்டேஜில் அடுத்து அட்டாச் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நான் சேனலில் இந்த வீடியோஸ் மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி கேரளா இதுக்கு முன்னாடி 2 டைம் வந்திருப்போம். அந்த விளாக்ஸ் இருக்குது, கொடைக்கானல் விளாக் இருக்குது, கன்னியாகுமரி, இந்த மாதிரி நிறைய விளாக்ஸ் எல்லாம் இருக்குது. மறக்காமல் நம்ம சேனல் செக் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணி வச்சுங்க. ஃபேஸ்புக்லேயும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க. ஃபேஸ்புக்கில் போகிற வீடியோஸ் அது நல்லா வியூஸ் போயிட்டு இருக்கு. ஃபாலோவர்ஸ் வந்து வியூஸ் போகுது, ஆனால் ஃபாலோ பண்ணுறதில்ல. நீங்கள் ஒருவேளை இந்த வீடியோ நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்மளோட ஐடியா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஃபேஸ்புக்கில் மட்டும் ஃபாலோ பண்ணுறது இல்லாமல் யூடியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் போட்ட வீடியோஸ் இல்லாமல் நிறைய வீடியோஸ் இருக்குது. ஓகேவா? மறக்காமல் யூடியூப்பாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க, ஃபேஸ்புக்காக இருந்தால் ஃபாலோ பண்ணி வச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. வாங்க இதுக்கு அடுத்து இங்கே இன்னொரு பிளேஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ஸ்பாட் போயிட்டு உங்களுக்கு பார்க்கணும். இன்னொரு 10 மினிட்ஸ் கோயிலில் அமைதியாக இருக்க 10 மினிட்ஸ் உட்காந்துட்டு நாங்கள் அப்புறம் கிளம்புறோம். பாய். உங்களுக்கு இன்னொரு அடுத்த ஸ்பாட் போயிட்டு நான் உங்களை பார்க்குறேன். பாய். नजरिया लागे नहीं कहीं ओ नजरिया लागे नहीं कहीं नजरिया लागे नहीं कहीं ओ नजरिया लागे नहीं कहीं नजरिया लागे। இப்போ மல்லேஸ்வரர் டெம்பிள் அது பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்துலேயே அதுக்கு பேக் சைடில் வந்து இந்த பாலம் இருக்குது. இது நல்லா இந்த பாலத்துலேயே காட்டுவாங்க தெரியுமா, ஒரு சின்ன பாலம். கேரளானாவே ஒரு பாலம் அது காட்டுவாங்களா, அது மாதிரி இங்கே பாருங்களே ஒரு குட்டி பாலம் இருக்குது. ஒரே டைமில் 2 வண்டி கார் கீது வந்துச்சுன்னா மறுபடியும் யாராச்சும் ஒருத்தங்க ரிவைஸ் போய் தான் போக முடியும். அந்த மாதிரி ஒரு குட்டி பாலம். இப்போ கூட ஒரு கார் வந்துச்சு, அவரே அங்கேயே ஸ்லோ பண்ணிட்டாரு. நாங்கள் கொஞ்சம் அங்கிட்டு போனதுக்கப்புறம் அவர் கார் அங்கே போனதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து, ஏன்னா அது கொஞ்சம் பெரிய கார். அது மாதிரி ஒரே டைமுக்கு ஒரு கார் தான் வர முடியும். இந்த பிளேஸ் இருக்குது. இது நல்லா சரியா. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஜீப் வச்சு நாங்கள் நிற்கிறத பார்த்துட்டு அவர் நல்லா கார்னரை ஒட்டி போயிட்டாரு. நாங்கள் நின்றுட்டோம். அவர் ஒன்றும் சொல்லவே இல்லை. அவர் பாட்டுக்கு வாங்க உள்ள என்ட்ரு ஆகிற பேர் நல்லா அந்த சைடு கார்னர் தள்ளி போயிட்டாரு. நாங்கள் அதை ஜீப் போயிடுச்சு. அதனால ஒரு டைமுக்கு ஒரு வண்டி தான் உள்ள வர முடியும். ஆனால் இந்த பிளேஸ் நல்லா இருக்கு. வெயில் அடிக்குதான், நான் கூலிங்காக இருக்கு. நிறையா வெயில் நல்லா இப்போ ஒரு 3:30 இப்போ டைமு. வெயில் நல்லா இருக்கு, ஆனால் கூலிங்காக இருக்கு. தண்ணி போகிற சவுண்டு நல்லா இருக்கு. உங்களுக்கு ரிசீவ் ஆகுதான்னு தெரியல. தண்ணி போகிற சவுண்டு கேட்டால் சூப்பராக இருக்கு. ஏன் அங்கே மீன் பிடிக்கிறதுக்கு ஏதாவது வச்சிருக்காங்களா? ஆமா, மீன் பிடிக்கிறக்கா தெரியுது. அதுல அங்க மீன் பிடிக்கிறக்காக ஏதோ வச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கு. தூண்டில் மாதிரி ஏதோ வச்சிருக்காங்க. மீன் நிறைய இருக்கு. அது வழியா போச்சுன்னா உள்ள ட்ராப் மாதிரி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். உள்ள போய் லாக் ஆயிடுச்சு. அதுக்காக ஏதோ வச்சிருக்காங்க.
இன்னைக்கான vlog இதோட முடியுது. இதுக்கு முன்னாடி போன பிளேஸ்லாம் வந்து எல்லாமே ஸ்பாட்டாக இருந்தனால அவ்வளோக்கா பேசி வீடியோ இருக்காது. நாங்கள் போன லொக்கேஷனில் இருக்கிற வீடியோ எடுத்த ஃபுட்டேஜ் எல்லாம் இது வரைக்கும் அட்டாச் பண்ணியிருப்பேன். இதுக்கப்புறம் ட்ராவலிங்கில் எடுத்ததெல்லாம் நல்லா இருந்துச்சு, வியூலாம் நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் உங்களுக்கு கட்டுட்டு கொஞ்சம் அட்டாச் பண்ணுறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபேஸ்புக்காக இருந்தால் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நாங்கள் கிளம்ப போகிறோம். ரிட்டன் நெக்ஸ்ட் vlogல வந்து உங்களை பார்க்குறோம்.